இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த டேஸ்டியான ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் ஃபிஷ்ஷில் மேரினேட் பண்ணி வைக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாதி லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணலாம். நம்ம ரெடி பண்ண மசாலாவை மீனில் நல்லா தடவலாம். மீன் ஃபுல்லாக மசாலாவில் கவர் பண்ணணும். மீன் அளவு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, நல்ல மிளகு பொடியெல்லாம் போட்டுக்கோங்க. மீன் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. மசாலா எல்லாம் மீனுக்குள்ளே இறங்குறதுக்கு ஒரு 30 நிமிஷம் இப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே பிரியாணிக்கு தேவையான மற்ற மசாலாலாம் ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் பெரிய கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை கொஞ்சம் நெய்யில் வறுக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது கருகி போகாமல் பார்த்துக்கோங்க. நல்ல பொன் நிறத்தில் வரணும். இதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் திராட்சை போட்டிருக்கேன். லைட் ப்ரௌன் கலர் ஆனதும் நெய்யில் இருந்து எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 வெங்காயம் வதக்க போகிறேன். வெங்காயம் ரொம்ப மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் ஆகும் வெங்காயம் நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் ஆனதும் கை விடாமல் வதக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது முந்திரி திராட்சை கூட மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 கப் சீரக சம்பா அரிசி வறுக்க போகிறேன். நீங்கள் வேறு பிரியாணி அரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசி கலர் எதுவும் சேஞ்ச் ஆக வேண்டாம். 5 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வறுக்கலாம். இப்போ அரிசி வேக வைக்க போகிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க. நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்கனால 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கணும். அதனால அரிசியில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியை மூடி வச்சு வேக வைக்கலாம். 15 நிமிஷத்தில் அரிசி வெந்துடும். நடுவில் அரிசி அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அரிசி வேகிற டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 5 வெங்காயம் வதக்க போகிறேன். பிரியாணியில் நிறைய கிரேவி வேணும்னா நிறைய வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட போகிறேன். உப்பு போட்டால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குற டைமில் அரிசியும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். 5 பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சி அதுவும் இது கூட ஆட் பண்ணலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ அரிசி நல்லா வெந்திருக்கு. மசாலா மீனெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் மசாலா ரைஸ் எல்லாம் சேர்த்து பிரியாணியை தம் வைக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம 5 வெங்காயம் எடுத்திருந்தாலும் வெங்காயம் வதங்கி வரும்போது குவான்டிட்டி கம்மி ஆகிடும். நீங்கள் மசாலா ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 2-3 வெங்காயம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வதங்குற டைமில் நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி மீனை ஃப்ரை பண்ணுறேன். மீன் ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கி இருக்கு. இதில் கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். ஃபர்ஸ்ட் மல்லி இலை போட்டேன். இப்போ கொஞ்சம் புதினா இலையும் ஆட் பண்ணுறேன். மீன் ஒரு சைடு வெந்திருக்கும். மெதுவாக திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வைக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மீனையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். மசாலா ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணியாச்சு. இனி எல்லாம் சேர்த்து தம் வைக்க வேண்டியது தான்.
மசாலா இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் மசாலா மட்டும் ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரி கீழே வைக்கலாம். அதுக்கு மேலே ரைஸ் இன்னொரு லேயர் வைக்கிறேன். மசாலா முதல்ல கொஞ்சமாக வச்சா போதும், சில டைம் தம் வைக்கும்போது அடி பிடிச்சிரும். ரைஸ் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் மசாலா வைக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ண மீன் வச்சுக்கோங்க. மீனுக்கு மேலே கொஞ்சம் மசாலா வைக்கிறேன், அப்போ தான் மீன்லேயும் நல்ல மசாலா டேஸ்ட் இறங்கும். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் முந்திரி திராட்சையும் கொஞ்சம் போடலாம். மறுபடியும் இன்னொரு லேயர் ரைஸ் வைக்கலாம். ரைஸ் லெவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம முதல்ல பண்ண மாதிரி மசாலா, அதுக்கு மேலே ஃபிஷ் ஃப்ரை, மறுபடியும் மசாலா வைக்கலாம். மீனை மசாலாவில் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஃப்ரை பண்ண வெங்காயமும் முந்திரி திராட்சையும் போட போகிறேன். கொஞ்சம் மல்லி இலையும் மேலே போடலாம். கடைசியாக மிச்சம் இருக்கிற ரைஸ் எல்லாம் மேலே போட்டு லெவல் பண்ண போகிறேன். மிச்சம் இருக்கிற ஃப்ரை பண்ண வெங்காயமும் முந்திரி திராட்சையும் மேலே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நல்ல டேஸ்ட் வாசனைக்கு கொஞ்சம் மல்லி இலையும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றுறேன். பிரியாணி தம் வைக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பிரியாணி கடை வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டான பொருள் மேலே வச்சிடலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். டேஸ்டியான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மீன் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே பிரியாணியோட டேஸ்ட் நாக்கில் அப்படியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் ரெசிபீஸ் நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.